ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சக்ஸஸ் லேர்ன் வித் மாலா. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய ப்ரோஸ், போயம் இது எல்லாமே நம்ம வீடியோஸாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான வீடியோஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோவும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ்லாம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ சிலபஸ் வந்து தமிழில் 100 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அண்ட் தென் 75 வந்து ஜிகே இருக்கும், 25 வந்து மேக்ஸ் இருக்கும். அந்த ஜிகேக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸு, சோஷியல் இது ரிலேட்டடான கொஷின்ஸும் அதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ரிலேட்டடான வீடியோஸ் தான். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் 1 பார்ட் 2ல் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அழகு 1 இலக்கணம்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதுதான் நமக்கு தமிழ் சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இலக்கண பகுதிகள் எல்லாம் எங்கேருந்து படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சோர்ஸ் தான் வந்து நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2ல் கொடுத்துருக்குறேன். ஸோ தமிழ் இலக்கணம், பிரித்தெழுதுகள், அப்புறம் சேர்த்தெழுதுதல், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, இந்த மாதிரி மொத்த இலக்கணமும் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் புக்கில் எங்கேருந்தெல்லாம் நம்ம படிக்கலாம் அப்படின்றதுக்கு பார்ட் 1லேயும் பார்ட் 2லேயும் நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எது ரிலேட்டடாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு 2 வந்து சொல்லகராதி. சொல்லகராதியில் நமக்கு வந்து 15 கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சொல்லகராதி அப்படின்றதுனா என்ன, எங்கேருந்து படிக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாபிக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாபிக்னு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ச்சொல்லை எழுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி எழுதல், சொற்களை சீர்திருத்தி எழுதல், ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் ஒரு சொற்கள், இந்த மாதிரி பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இது எல்லாமே நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் புக்லேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் மேக்ஸிமம் இது நீங்கள் படிச்சிருந்துருக்க மாட்டீங்க. அந்த பார்ட்லேருந்து தான் இதை கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லகராதியிலேருந்து என்னென்ன கொஷின்ஸ் எந்தெந்த புக்கிலேருந்து கேட்பாங்க அப்படின்றது எழுதியிருக்கேன் பாருங்கள். இது மேக்ஸிமம் எங்கேருந்து நம்ம படிப்போம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம படிச்சிருந்துருக்க மாட்டோம். அதாவது இப்போ ஒரு 8th புக்கோ ஃபார் 9th புக்கோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நம்ம செய்யுள் பகுதி படிச்சிருப்போம். அதே மாதிரி செய்யுள் பகுதிக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய இந்த நூல்வெளி இதெல்லாம் படிச்சிருந்துருப்போம். ஒரு சில பேர் கற்பவை கற்றபின் அப்படின்னு சொல்லி பாக்ஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்களா, அதை கூட நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இயல் 1 இருக்கும், அப்படி இயல் பகுதிகள் இருக்கும். அந்த எப்படி சொல்கிறது, உரைநடை பகுதி இருக்கும் இல்லைங்களா? அந்த உரைநடை பகுதி ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. அதுக்கு பின்னாடி மதிப்பீடுன்னு கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சிருப்போம். அண்ட் தென் இலக்கண பகுதி படிச்சிருப்பீங்க. இலக்கண பகுதிகளிலும் பார்த்திங்க அப்படின்னா இலக்கணத்துக்கும் பின்னாடி கற்பவை கற்றபின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மதிப்பீடு அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போது இந்த பார்ட் நம்ம புக்கில் எங்கேருந்து படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரெழுத்து ஒரு மொழியாகட்டும், அல்லது இந்த பேச்சு வழக்கு எழுத்து மொழியாகட்டும், இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், இந்த மாதிரி நிறைய டாபிக் இந்த அழகு 2ல் பார்த்தோம் இல்லைங்களா? இது எல்லாமே நம்ம மேக்ஸிமம் எங்கேருந்து படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண பகுதி முடிஞ்சோடனே ஒரு இயர்லேயும் 6th புக்காக இருந்தாலும் சரி, 7th புக்காக இருந்தாலும் சரி, 8th புக்காக இருந்தாலும் சரி, எந்த புக்கில் இருந்தாலும் 6th to 12th எந்த புக்காக இருந்தாலும் ஒரு புக்லையும் ஃபஸ்ட்டு செய்யுள் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் உரைநடை கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சப்ளிமெண்ட்ரி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கண பகுதி கொடுத்துருப்பாங்க. அந்த இலக்கணமும் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து மொழியை ஆள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதிலிருந்து தான் இதை நம்ம நிறைய படிப்போம். மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதானே அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் அதிலிருந்து தான் நிறைய கொஷின் கேட்குறாங்க. இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த சிலபஸில். ஸோ அது வந்து 7th புக்கில் பருவம் 2, அதாவது செகண்ட் டேர்மில் செகண்ட் இதில் ஓரெழுத்து ஒரு மொழின்னு இலக்கண பகுதி இருக்குது, அதில் படிக்கலாம். அதே மாதிரி இங்கே மொழித்திறன் கொடுத்துருக்கான் பாருங்கள். அந்த மொழித்திறன் அப்படின்ற ஒரு டாபிக் கீழேயே அந்த ஒரு எழுத்து ஒரு மொழி சொற்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அதுக்கப்புறம் ஒரு சொல்லிற்கு இணையான வேறொரு சொல், இந்த மாதிரியெல்லாம் எங்கே படிக்கிறீங்க அப்படின்னா 9th புக்கில் இந்த இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கண பகுதி கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து நிறைய கொஷின் வருது. அண்ட் தென் 8th புக் இயல் 1ல் மொழியோடு விளையாடுன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இது மொழியோடு விளையாடுனா என்ன அப்படின்னா
அப்படின்னு ஒரு டாப்பிக்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது இலக்கண பகுதி முடிஞ்சதுக்கப்புறம் இலக்கணத்துக்கு அப்புறம் மதிப்பீடுன்னு ஒரு பகுதி இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி பார்த்திங்க அப்படின்னா மொழியை ஆள்வோம்னு இருக்கும். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மொழியோடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து இந்த மொழியோடு விளையாடு அப்படின்னு. அதை படித்தாலே நமக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சொல் ஒரே தொடரில் பல பொருள் தருமாறு எழுதல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. அது எங்கே படிக்கலாம் அப்படின்னா 7th புக்கில், 11th புக்கில், 10th புக்கில், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9th, 8th வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு புக்கு, நியூ புக்குன்னு இருக்கும். ஓல்டு புக்னால் நமக்கு தெரியும் 2017 இருந்த எடிஷனை நம்ம படிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி 7th ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது, 6th ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது. மேக்ஸிமம் இது வந்து ஒரு பொருள் மொழியோடு விளையாடு அப்படி இல்லை அப்படின்னா மொழியை ஆள்வோம் இந்த பகுதியிலேருந்து நியூ சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஓல்டு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தோடையே சேர்ந்துருக்கும். ஓகேங்களா? தென் இருபொருள் குறிக்கும் சொற்கள். இருபொருள் குறிக்கும் சொற்கள் அப்படின்றது என்னென்னா இங்கே தெளிவாக இருக்குது பாருங்கள். மொழியை ஆள்வும் அறிந்து பயன்படுத்தும் இருபொருள் கொண்ட ஒரு சொல்லை நிரப்புக. இது இப்படின்னே ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் இருக்கிறதுல படிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 7th செகண்ட் டேர்மில் இயல் 2. அப்போ இயல் 2னா இயல் 2ல் இலக்கணத்துக்கு அப்புறம் ஒரு குட்டியான்ற ஒரு டாபிக் ஒன்று இருக்கும், மொழியை ஆள்வோம். அதை படிக்கணும். ஓகேங்களா? 6th பருவம் 3ல் இயல் 2ல் இருபொருள் தருக அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி 12th புக்கில் பார்த்திங்க அப்படின்னா இயல் 4ல் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக அப்படின்னு வந்து இலக்கணம் சைடில் இருக்கும். அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 12th இயல் 6ல் மொழியை ஆள்வோம் பொருள் வேறுபாடு அறிந்து தொடரமைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அதுக்கான ஆன்சரோடையே சேர்த்து படிங்க. ஏன்னா அதில் ஆன்சர் இருக்காது, வெறும் கொஷின் மட்டும்தான் இருக்கும். நமக்கு எக்ஸாம்பிள் கொஞ்சம் குழப்பாமல் ஆன்சர் வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் இந்த பகுதி தான். ஓகேங்களா? அண்ட் தென் 9th ஓல்டு புக்கில் கொடுத்துருக்கிறது. அப்புறம் பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல்லை கண்டறிகன்றது 8th இயல் 4ல் வேற்றுமை இருக்குது. 8th இயல் 5ல் தொகைநிலை தொகாநிலை அப்படின்ற நம்ம அது இலக்கணத்திலேயே படிச்சுருப்போம். அதையும் இங்கேயும் படிக்கணும். 7th இயல் 1ல் குற்றியலுகரம் குற்றியலிகரம்னு இருக்கும். அதே மாதிரி 7th இயல் 2ல் 4 வகை குறுக்கங்கள் படிச்சிருப்பீங்க. 4 வகை குறுக்கங்கள் இலக்கணத்துலேயும் நம்ம படிப்போம். அதை இங்கே படித்தா போதும். அப்புறம் 6th பருவம் 3ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயர்ச்சொல்லும் பெயர்ச்சொல்லினுடைய வகைகளும் நீங்கள் படிக்கணும். தென் அகர வரிசைப்படி சொற்களை சீரமைத்தல். இது ரொம்ப ஈஸியாக தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நமக்கு இப்போல்லாம் வந்து எக்ஸாமில் வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து அகர வரிசைப்படி எழுதுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் படிக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க. இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் இருக்கும். அந்த எக்ஸசைஸை ஜஸ்ட்டு ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? 8th இயல் 1ல் மொழியை ஆள்வோம் அகர வரிசை கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாகவே மொழியை ஆள்வோம் தான். 8th இயல் 5ல் கொடுத்துருப்பாங்க. 6th செகண்ட் டேர்மில் தேர்ட் லெசன். அதுக்கப்புறம் பின்வரும் நவமணிகளை அகர வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா? தென் 6th தேர்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன். 9th ஓல்டு புக்கில் இயல் 1, 2, 3ல் இருக்குது மொழித்திறன் அகர வரிசை அப்படின்னு சொல்லி டாப்பிக்கே இருக்குது. அதே மாதிரி 9th ஓல்டு புக்கில் தேர்ட் டேர்மில் இயல் 1, 2, 3 மொழித்திறன் அகர வரிசைன்னு இருக்குது. அப்புறம் 8th ஓல்டு புக்கு, 7th ஓல்டு புக்கு, அப்புறம் 7th ஓல்டு புக்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இயல் பருவம் 1லேயும் இருக்குது, பருவம் 2லேயும் இருக்குது. அதாவது டேர்ம் 1லேயும் இருக்குது, டேர்ம் 2லேயும் இருக்குது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. இது நமக்கு தெரியும். பேச்சு வழக்கு சொற்கள், எழுத்து வழக்கு சொற்கள், இதெல்லாம் இந்த சொல்லகராதி அப்படின்றதுல 15 கொஷின் நம்மளை வந்து கேட்குறாங்க அழகு 2ல். இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். 15 கொஷினில் நம்மளால் வந்து ஒரு 8 கொஷின் 9 கொஷின் தாராளமாக நீங்கள் தமிழ் புக்கே படிக்காமல் கூட எடுக்கலாம். பட் 15 கொஷினுமே நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் படிங்க. ஓகேங்களா? ஸோ 10th வந்து பார்த்திங்க அப்படின்னா கோபாலபுரத்து மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் படிச்சுக்கலாம். 10th இயல் 8ல் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. அந்த பேச்சு வழக்கு எழுத்து மொழிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. தென் 9th இயல் 2ல் இருக்குது, 7th இயல் 1ல் இருக்குது, 12th. தென் இது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 12th அப்புறம் 7th 9th இதை தான் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இயல் முடிஞ்சிச்சு. அதாவது என்னென்னா அழகு 2ல் கொடுத்துருந்த சொல்லகராதிலேருந்து 15 கொஷின் கொடுத்துருந்தாங்களே அது முடிஞ்சிருச்சு. இதை தவிர இதில் என்ன நம்ம படிப்போம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.